மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு மடிக்கணினி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திமுகவனுடைய விளம்பர போஸ்டர்கள் தான் அதிகமாக ஒட்டியிருக்காங்க. இது வந்து திமுக ஆட்சி செய்கிறாங்க, அதனால இவங்களோட ஃபோட்டோ ஒட்டியிருக்காங்க. இதை பற்றி கூட நம்மளுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைங்க. இந்த மடிக்கணினி கொடுக்குற திட்டத்துக்கும் விஜய் சேதுபதிக்கும் கார்த்திக்கும் மணிகண்டனுக்கும் இந்த ஆக்டர்களுக்கும் என்னங்க சம்மந்தம்? இவங்கெல்லாம் யாருங்க? கல்வித்துறை அமைச்சர்களா, இல்லை முனைவர் பட்டம் என்ற ஆசிரியர்களா, இல்லை பேராசிரியர்களா? இவங்கெல்லாம் வந்து நடிகர்கள். இந்த நடிகர்களுக்கும் இந்த லேப்டாப் வழங்கும் திட்டத்துக்கும் என்னங்க சம்மந்தம்? அதாவது விளம்பரம் தேடலாம். இந்த மாதிரி கேவலமான கேடுகட்ட விளம்பரம்லாம் தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையே கிடையாது. இந்த மாதிரி சினிமாக்காரங்களெல்லாம் கூட்டுன்னு வந்து கொடுத்தாதான் அது ஃபேமஸாக மற்றவங்களுக்கு போய் சேரும். அதில் ஒரு விளம்பரம் தேடலான்னு சொல்லிட்டு இந்த வெத்து விளம்பர மாடல் அரசு வேண்டும் என்று விளம்பரத்துக்கிட்டே பண்ணிட்டு, நடிகர்கள் பின்னாடி போவாதீங்க, நடிகர்கள் பின்னாடி போவாதீங்கன்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 300 வாட்டி சொல்லிட்டு இருக்கு இந்த திமுக அரசு தான். தங்களுடைய சொந்த விளம்பரத்துக்காக இந்த மாதிரி நடிகர்களை கூட்டிட்டு வந்து விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க இந்த திமுக அரசு. நடிப்புல இருந்து